Hi friends, welcome back to my channel. Friends, நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் எடுத்த உடனே இதெல்லாம் சாப்பிட்டா இந்த உங்களுக்கு வெயிட் குறையும் அப்படின்ற ஒரு ஃபேக்ட் யாருக்குமே எல்லாருக்கும் ஒரே மாதிரி அது கண்டிப்பாக பொருந்தாது. ஸோ அதனால் என்னோடய ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வெயிட் குறைக்கணுன்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் உங்களோட மெட்டபாலிக் ரேட் அப்படின்ட்டு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ உடம்புல செரிமான தன்மையை இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா நீங்கள் எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணியும் எவ்வளோ விஷயங்கள் டயட் இருந்தும் உங்களுக்கு வயிறு சாப்பிட்டோன்னே கும்மன் இருக்குது அப்படின்னா வெயிட்டு குறையலை. ஸோ மெட்டபாலிக் ரேட் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு என்ன எடுக்கணுன்ற ஒரு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது இந்த வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னா வெயிட் குறையிறதுக்கு என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னாலே நான் சொல்ல போகிறது எந்தெந்த விட்டமின் அண்ட் மினரல்ஸ் எந்தெந்த சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள் உணவுகளோடு சேர்க்கும்போது உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு அது ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா ஆல்ரெடி வெயிட் லாஸ்னாலே நீங்கள் கண்டிப்பாக எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, உணவுகளையும் கண்டிப்பாக குறைச்சி தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஆனாலும் அதில் நம்மளுக்கு வெயிட் குறையல அப்படிங்கும்போது என்னென்ன விஷயங்கள் நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம், என்னென்னலாம் அது கூட ஆட் பண்ணால் நீங்கள் அவ்வளோ எஃபோர்ட் போடும்போது அது உங்களுக்கு கூடுதலாக சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ அந்த விதத்தில் ஃபஸ்ட் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் ஒரு செரிமானத்துக்கு வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்போது அதுக்கு ஒரு எனர்ஜி கண்டிப்பாக தேவைப்படும். ஆனால் நம்மள நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் அந்த எனர்ஜியை கொடுக்காம எனர்ஜிக்கு தேவையான சத்துக்களை எடுக்காமல் அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணுறது, ஜிம் போகிறது, ஜும்பா அரோபிக் போகிறது, நம்ம நிறைய போயிட்டு நிறைய பேர் சொல்கிற விஷயம் டான்ஸ் பண்ணிட்டு வந்தால் தான் எனக்கு 4 கிலோ கூடுது, எனக்கு வெயிட் போடுது அப்படின்னு சொல்கிறதுங்களை தான் நிறைய கேள்விப்படுறோம். அதுலேயே லேடிஸ் மெயினாக இருக்காங்க. ஸோ அப்போது அதுக்கு என்ன காரணம், அந்த எக்ஸசைஸ்க்கு தேவையான எனர்ஜி நீங்கள் நல்லா சத்துள்ள பொருட்கள் சாப்பிட்றீங்க கூட, ஆனாலும்னா அந்த சத்துக்கள் உங்களுக்கு உறிஞ்சப்படலை அப்படிங்கிறது தான் உண்மை. உங்கள் உடம்பில் அது உறிஞ்சப்படாதனால ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. உடம்புல ஸ்ட்ரெஸ் அதிகமானாலே கார்டிசால் அதிகமாகும் போது நம்ம உடம்பை ஃபேட்டை பேர்ன் பண்ணுற மோடுக்கு போகிறதுக்கு பதிலாக, அதாவது பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னு இருக்குது. ஸோ அதுதான் டைஜஷனை கரெக்ட் பண்ணி ஸ்பீடப் பண்ணுறது. ஸோ அந்த ஒரு மோடுக்கு போகாமல் சிம்பத்தட்டிக், அதாவது ஸ்ட்ரெஸ் மோடில் இருந்து கார்டிசால் அதிகம் பண்ணும்போது ஃபேட் பேர்னிங்க்கு பதிலாக ஃபேட் சேவிங் மெத்தடுக்கு போகுது. ஏன்னா உடம்புக்கு ஏதோ ஃபியூயல் தேவை, ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி திரும்பி அது ஃபேட் அக்குமுலேட்டு தான் ஆகுதே தவிர ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணுற மோடுக்கு போகிறது கிடையாது. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம செய்கிற தப்பு. ஈவன் ஃபாஸ்டிங் கூட நிறைய பேருக்கு ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக அவங்கள பார்த்தா வெயிட் போட தான் செய்யும்னு சொல்லுவாங்க. ஸோ மெயினாக அப்படிப்பட்டவங்களுக்கு தான் வெயிட் குறையாமே இருக்கும். ஸோ அவங்களுக்கு ரீசன் அவங்க எனர்ஜிக்கு மீறி அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, அதனால சத்துக்கள் கரெக்டாக போய் சேரல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பாடியில் அடுத்து என்ன உண்டாகுதுன்னா இன்ஃப்ளமேஷன்ஸ், வீக்கங்கள் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு அவங்க போகிறாங்க. ஸோ இன்ஃப்ளமேஷன்ஸ்குள்ளே ஒன்ஸ் போயிட்டாலே நம்மளோட உடம்பு மெட்டபாலிக் ரேட்டை ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். ஏன்னா ஃபேட் ஸ்டோர் ஆனாலே மெட்டபாலிக் ரேட், அதாவது உடம்பை செரிமானம் பண்ணுற அந்த சக்தி குறைஞ்சிரும். ஸோ மென்மேலும் தான் வெயிட் போட்டுகிட்டே போகும். ஸோ இதுதான். ஸோ மெயினாக அந்த இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை நம்ம மறந்துடுறோம். அதுதான் இந்த இடத்துல நடக்குது. ஸோ அண்ட் பெருங்குடலில் சரியான அப்சர்ப்ஷன், அதாவது சத்துக்கள் உறிஞ்சப்படலை அப்படின்னா அதிலிருந்து அடுத்து அவங்க லீக்கி கட் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில் போகிறோம். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகி கார்டிசால் அதிகமாக ஆக நல்ல பாக்டீரியாக்கள் அழிய ஆரம்பிக்குது, பேட் பாக்டீரியாக்கள் குடலில் பெருக ஆரம்பிக்குது. ஸோ அங்கே தான் சத்துக்கள் உறிஞ்சப்படுது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இந்த பிரச்சனை வரும்போது உறிஞ்சப்படலை. ஸோ அப்போது இந்த இன்ஃப்ளமேஷன் உண்டாகாமல் நம்ம உடம்பை பாதுகாக்கிறதுக்கு
நல்ல விட்டமின் மினரல்ஸ் அண்ட் இன்னொரு விஷயம் ப்ரோபயோட்டிக் ப்ரீபயோட்டிக். இன்றைக்கி நம்ம குடிச்சிட்ருக்கோம் மோர் தயிரெல்லாம் விட்டுட்டு கடையில் இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறவங்கெல்லாம் வந்து ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க்லாம் வாங்கி குடிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம இயற்கையாகவும் உடம்புல சேர்த்துக்கிறதுக்கும் என்ன விட்டமின் அண்ட் மினரல்ஸ் தேவைங்கிறதையும் பார்ப்போம். ஸோ அஃப்கோர்ஸ் உடம்புக்கு ரொம்ப தேவை இந்த எனர்ஜி கொடுக்கறதுக்கும் இந்த மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் தாங்குகிற அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் உடம்புல கால்சியம் நல்லா உறிஞ்சப்படுறதுக்கு விட்டமின் D3 வேணும். ஸோ பெருங்குடல் நல்லா இருக்கணும். அப்போ தான் பெருங்குடல் நல்லா இருந்தால் தான் இந்த விட்டமின் D3 கூட நம்மளுக்கு நல்லபடியாக கிடைக்கும். அண்டு சன்லைட்லேருந்து வர்ற விஷயங்களும் மொபிலைஸ்டாக ஆரம்பிக்கும். ஸோ அப்போது விட்டமின் D3 நல்லா இருக்கான்னு பாருங்கள். இல்லை அப்படின்னா நான் வந்து D3க்கே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்னு பாருங்கள். மெயினாக உங்கள் உணவுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் குடிக்கிறது இந்த பிரச்சனைக்கு நல்லது. அது அந்த வீடியோவிலே இருக்குது. அண்ட் D3 இல்லைன்னா உங்களோட டாக்டரை கூட அணுகி விட்டமின் D3க்கு சப்ளிமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். வெயிட் போட்டுகிட்டே இருக்குது, நான் குறைக்க ட்ரை பண்ணாலும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஓவராக மசில் பெயின் ஆகுது எக்ஸசைஸ் பண்ணும்போது அப்படின்னு இருக்கிறவங்களும் கண்டிப்பாக விட்டமின் D3யை செக் பண்ணுங்கள். அப்போ தான் உடம்புல நீங்கள் அதை விட்டுட்டு பால் கால்சியம் வேணும்னு பாலோ பேரிச்சம்பழம்னு சாப்பிட்டுட்டே இருந்தால் கூட அது அப்சர்வ் ஆகாது. அது ஜாயிண்டில் போய் ஸ்டேபிளாக தான் இருக்கும். பட் அது உடம்புக்குள்ளே உறிஞ்சப்படணும்னா விட்டமின் D3 வேணும். ஸோ கால்சியத்தை மட்டுமே இன்க்ரீஸ் பண்ணாமல் அதை அப்சர்வ் பண்ணுறதுக்குரிய விட்டமின் D3, கொஞ்சம் சன்லைட்டில் போகிறது, பெருங்குடலை நல்லா வச்சுக்கிறது, இந்த விஷயங்களை நீங்கள் சரி பண்ணணும். ஆனால் பட் இதோட சொல்யூஷன் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். பட் இருந்தாலும் விட்டமின் D3 வேணும். அடுத்து விட்டமின் B காம்ப்ளெக்ஸ். உடம்பில் டைஜஷனை சரி பண்ணணுன்னா B காம்ப்ளெக்ஸ் கண்டிப்பாக வேணும். இந்த B காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது தனித்தனியாக நீங்கள் இன்றைக்கி கூகுள் பண்ணாலே ஒவ்வொரு B வைட்டமின்ஸும் என்ன காய்கறிகளில் இருக்குது, என்ன பழங்களில் இருக்குதுன்னு கிடைக்கும். ஸோ அதோட ஜென்ரலாகவே டெய்லி ஒரு க்ரீன் வெஜிடபிள், அதாவது க்ரீன் லீஃபி வெஜிடபிள், கொத்தமல்லி, புதினா, பச்சை நிற காய்கறிகள் எல்லாத்தையும் உங்கள் உடம்புல சேர்த்துக்கும் போது நல்லாவே வந்து B காம்ப்ளெக்ஸ் கிடைக்கும். இல்லைனாலும் கண்டிப்பாக ஒரு நல்ல டயட்டிஷியனையோ ஒரு டாக்டரையும் அணுகி சத்துக்கள் உறிஞ்சப்படலை, நான் இவ்வளோ தான் சாப்பிட்றேன் அப்படின்னா உங்களுக்கு B காம்ப்ளெக்ஸ் குறைபாடு இருக்காங்கிறது தெரிஞ்சு B காம்ப்ளெக்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் இன்வால்வ் பண்ணணும். இல்லைனா க்ரீன் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணாலே கண்டிப்பாக நைட்டு படுக்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சாலட் சாப்பிட்டு படுத்திங்க அப்படின்னா, அதாவது கேரட், முட்டைக்கோஸ், ப்ராக்கோலி, வெங்காயம் இதெல்லாம் போட்டு ஒரு நல்லா ஒரு பீட்ரூட் திருவி போட்டு இந்த மாதிரி ஒரு சாலட் சாப்பிட்டு படுத்திங்கன்னா, எதுவுமே சாப்பிடாமல் எம்டியாக விடுறதுக்கு பதிலாக, ரொம்ப சுத்தமாக சாப்பிடாம டயட் இருக்கேன்றதுக்கு பதிலாக ஒரு ப்ராப்பரான ஒரு வெஜ்ஜு சாலட் சாப்பிட்டாலே உங்களுக்கு தேவையான B காம்ப்ளெக்ஸ் அவ்வளோ பி சம்மந்தப்பட்ட அவ்வளோ சத்துக்கள் கிடைக்கும். மெயினாக B12 வந்து ரொம்ப தேவை கால்சியம் அப்சர்வ் ஆகிறதுக்கு, நம்மளோட D3 மாதிரியே தான். ஸோ இப்போ கால்சியம்ன்றது தசைகள் சுருங்கி விரியணும், நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ்ஸாக ஆகாமல் இருக்கணும்னா தேவைன்னா கூட அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு இந்த B வைட்டமின்ஸ் B12 மெயினாக வேணும் அண்ட் D3 வேணும். ஸோ இது சம்மந்தப்பட்ட உணவுகள் நீங்கள் கூகுள் பண்ணுங்கள். ஆரல்ஸ் ஒன்லி க்ரீன் வெஜிடபிள்ஸ் அண்ட் நான்வெஜ்ஜில் நல்லாவே கிடைக்கிது இந்த B வைட்டமின்ஸ் அண்ட் அயனுமே கிடச்சிருது நான் வெஜிடேரியன்ஸ்லாம் எடுக்கும்போது. அப்புறம் முக்கியமானது ஒமேகா 3. ஸோ இந்த ஒமேகா 3 அமிலங்கள் வந்து நம்மளோட மெட்டபாலிக் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது, அதாவது செரிமான தன்மையை அதிகப்படுத்துது. ஏன் அப்படின்னா உடம்புல நான் சொன்ன மாதிரி இன்ஃப்ளமேஷன்ஸ், வீக்கங்கள் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு நான் சொன்ன மாதிரி உறிஞ்சப்படலை. இன்னொன்று இன்சுலின் அதிகமாக சுரக்கும். நீங்கள் சாப்பிட சுரக்கிற இன்சுலின் உங்கள் செல்ஸ்குள்ளே போகாமல் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்ற ஒரு தன்மை நீங்கள் ஒபீஸாக இருக்கும் போது உருவாகிருக்கும். ஸோ அந்த தன்மையை சரி பண்ணுறதுக்கு இந்த ஒமேகா 3 அமிலங்கள் வேணும். அது நிறைய இருக்கிறது ஃப்ளாக்ஸீட், ஆலிவ் விதை. உங்களோட காலையில் உணவில் ஒரு 4 கிராம் அளவுக்கு உங்கள் சாப்பாடோடு சேர்ந்து என்ன சாலடோ இல்லை என்ன நீங்கள் டயட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களோ அது கூட இந்த ஒமேகா 3 நிறைந்த ஃப்ளாக்ஸீட் அல்லனா மீன் எண்ணெய் மாத்திரைகளாக கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு கொழுப்பு ஒமேகா 3 அது உள்ள விஷயங்கள் உங்களோட டயட்டில் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அந்த இன்ஃப்ளமேஷன்ஸ் குறைஞ்சு
இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தன்மை குறைஞ்சு ஃபேட்டை வந்து ஸ்டோர் பண்ணுற அந்த மோடில் இருந்து ஃபேட்டை பேர்ன் பண்ணுற மோடுக்கு நம்ம உடம்பு வந்து மாற ஆரம்பிக்குது. ஸோ இது ஒன்று. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக நம்மளுக்கு தேவையான மினரல்ஸ் வந்து சொல்லியாச்சு, கால்சியம் அண்ட் மெக்னீஷியம். தசை சுருங்கி விரியணும் அண்ட் உடம்புல இருக்கிற அத்தனை வகையான டைஜஷன் என்சைம்ஸை இந்த மெக்னீஷியம் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ அந்த மெக்னீஷியம் நிறைய உள்ள உணவுகள் கண்டுபிடிங்க. அதுவும் வெஜிடபிள்ஸில் இருக்குது, அதோட மெயினாக வாழைப்பழத்தில் இருக்குது. ஸோ நைட் படுக்கும்போது நீங்கள் என்ன டயட் இருக்கீங்களோ ஒரு சின்னதாக ஒரு வாழைப்பழத்தை அதோடு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மெக்னீஷியம் கிடச்சி தூக்கம் நல்லா வரும், இன்ஃப்ளமேஷன்ஸும் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாமே ஃபாலோ பண்ணலாம். இதுதான் வந்து தேவையான விட்டமின் அண்ட் மினரல்ஸ். ஸோ இப்போது இது நிறைந்த சில உணவுகள் அண்ட் நான் சொன்ன மாதிரி உங்கள் கட் பாக்டீரியாவை இம்ப்ரூவ் பண்ணுற உணவுகளை இருவேளை உணவுகளையாவது நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணும்போது தான் இந்த விஷயம் வந்து சரியாகும். ஸோ இதுக்கு மெயினாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற லிஸ்ட் எடுத்துக்கோங்க. மெயினாக வந்து யோகட், தயிரை எப்படி யோகட்டாக ப்ரிப்பேர் பண்ணலான்னு பாருங்கள். ஸோ அந்த யோகட் கூட பட்டைத்தூள், அது கூட வந்துட்டு மஞ்சள் தூள் அண்ட் மிளகுத்தூள் அதை போட்டு பூசணி விதை அப்படி இல்லைன்னா சூரியகாந்தி விதை, இந்த ஃப்ளாக்ஸீட் அதாவது ஆளி விதை, சியா சீட்ஸ் இதில் எதுனாலும் 2 விதைகள் ஆட் பண்ணி காலை உணவோடையோ இல்லை மதியம் உணவோடையோ தாராளமாக மதியம் உணவுலையுமே இதை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறமா குழம்பு சாதம் மட்டும் கொஞ்சமாக நீங்கள் சாப்பிட்லாம். இப்படி சாப்பிட்டாலே உங்களுக்கு அருமையாக நல்ல புரதங்களும் நல்ல நார்ச்சத்தும் கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த யோகட் கூட நான் சொன்ன எல்லா விதைகளும் சேர்ந்தது ஒரு நல்ல ப்ரீபயோட்டிக்காக இருக்கான்னு பார்த்தா முக்கியமாக இதில் ப்ரோபயோட்டிக் இருக்குது. ஆனால் ப்ரீபயோட்டிக் ஆக்கிறதுக்கு, ப்ரீபயோட்டிக் அப்படிங்கிறது பாக்டீரியா கொடுக்குற உணவுகள். ஸோ அதை கொடுக்கும்போது இன்ஃப்ளமேஷன்ஸ் இன்னும் நல்லா குறையும். ஸோ அதனால இதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி போடும் மூலமாக அந்த விஷயத்தையும் நம்ம சரி பண்ணுறோம். இதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து ஒரு ஆப்பிள், ஒரு வேளை உணவில் ஒரு அரை ஆப்பிளாவது சாப்பிட்டுட்டு உங்கள் உணவை ஸ்டார்ட் பண்ணும்போது கலோரிஸ் கம்மி, இன்சுலின் ஸ்பைக் கம்மி, அதே மாதிரி ப்ரீபயோட்டிக், பெஸ்ட்டு ப்ரீபயோட்டிக் இந்த சின்ன வெங்காயமும் இந்த ஆப்பிளும். ஸோ இதை ரெண்டையுமே இந்த மாதிரி நம்ம யோகட்டோடு சேர்ந்த விஷயம் எடுத்துட்டு ஏதாவது ஒரு விதைகள் போட்டு காலையும் மதியமும், இரவு மட்டும் அந்த யோகட் தவிர்த்துட்டு இரவு வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு ஆப்பிள், அப்புறம் நான் சொன்ன மாதிரி வெஜ்ஜு சாலட் எடுக்கும்போது உங்களுக்கு நல்லாவே உங்கள் உடம்புல மெக்னீஷியம் கண்டென்ட் கிடைக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் நல்லா குறையும், கார்டிசால் இருக்காது, ஸோ இன்ஃப்ளமேஷன்ஸ் குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஆப்பிள் அப்புறம் அந்த காய்கறிகள் சாப்பிடும்போது நல்ல நார்ச்சத்து உங்களுக்கு கிடைக்கும். உடம்பு வந்து ரொம்ப ஃபாஸ்டிங்க்கு போய் அதனால உடம்புல அந்த ஏக்கங்கள், அதாவது அந்த ஸ்ட்ரெஸ் அதனால் உண்டாகி கார்டிசால் அதிகமாகாமையும் இருக்கும். ஸோ இத்தனை விஷயங்களை நீங்கள் உங்கள் உணவு பட்டியல், உங்கள் டாக்டர் என்ன கொடுத்துருக்காங்களோ உங்கள் டயட் சார்ட், அது எடுத்தும் குறையலை அப்படின்னு ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்குது, நல்ல எக்ஸசைஸ் வேறு அதிகமாக நான் பண்ணுறேன் அப்படின்னா இந்த நான் மேற்கூறின விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு சப்ளிமெண்ட்ஸாவோ இல்லை உணவுகளாவோ இல்லை உங்களோட டயட் டாக்டர்கிட்டயே ஒரு நல்ல சப்ளிமெண்ட்ஸ் நீங்கள் கேட்கலாம். இந்த உணவு பட்டியலை என்னால் ஆட் பண்ண முடியலைன்னா, பட் நான் சொன்ன அந்த விஷயங்கள், உணவுகள், அந்த சத்துக்கள் கிடைக்கிற மாதிரி டெய்லி உங்கள் உணவில் மேக்ஸிமம் 2 வேளையாவது நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உடம்பு வந்து ஸ்ட்ரெஸ் மோட் போகாது, இந்த இன்ஃப்ளமேஷன் வராது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும். ஸோ ஃபேட் பேர்னிங் மோடுக்கு நம்ம உடம்பு போகும். ஸோ இது எல்லாமே உடம்பை குறைக்கிறதுக்குன்னு நான் டிப்ஸ் கொடுக்கல, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தும் உங்களுக்கு வெயிட் வந்து குறையலை அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸும் அதுக்குரிய சின்ன சின்ன மாற்றங்கள் உங்கள் டயட்டில் ஆட் பண்ணுறதுக்கு அண்ட் அது வந்து விட்டமின் அண்ட் மினரல்ஸோட பேசிஸில் என்ன அமிலங்கள், என்ன கெமிக்கல்ஸ், என்ன என்சைம்ஸ், இதோட அடிப்படையில் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் எடுக்கிற டயட் வந்து எக்ஸசைஸும் உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப சீக்கிரமாகவே
ரொம்ப அதிகமாகவே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு தகவல் ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அதில் தான் போராடிட்டுருக்கோம். ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் மேலும் இந்த மாதிரி நல்ல ஒரு வீடியோஸ்லாம் என்னால் பண்ண முடியும். ஒரு உந்து சக்தியாக எனக்கு இருக்கும். ஸோ மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.